நமக்கு ஒரு துன்பம் வரும்போது ஃபஸ்ட்டு சந்தோஷப்படுறது நம்மளுடைய சொந்தக்காரங்களாக தான் இருக்கும். அதே மாதிரி முதல்ல நமக்கு அட்வைஸை சொல்கிறவங்களும் சொந்தக்காரங்களாக தான் இருக்கும். அதே மாதிரி ஒரு விஷயம் நடக்குது, ஒரு சம்பவம் நடக்குது அப்படின்னா அந்த சம்பவத்தை அடுத்தவரிடத்தில் எடுத்துக்கிட்டு போகும்போது அதுக்கு பூ பொட்டு எல்லாம் அலங்காரம் பண்ணி சிறப்பாக போய் அவங்களிடத்துல வேறு மாதிரி சொல்லி அந்த பிரச்சனையை பெருசு பண்ணுறதும் இந்த சொந்தக்காரங்க தான். இதை என் லைஃப்லேயும் நான் அனுபவிச்சிருக்கிறேன், நீங்கள் உங்கள் லைஃப்லேயும் அனுபவிச்சிருப்பீங்க. ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்குங்க, வாழ்க்கையில் வழி சொல்ல ஒருத்தனும் வரமாட்டான், ஆனால் பழி சொல்ல பல பேர் வருவான். அதனால் உங்களுடைய கஷ்டங்களை யாருக்கிட்டேயும் சொல்லாதீங்க, பகிராதீங்க. நமது உடம்பில் ஏற்படக்கூடிய காயங்கள் எப்படி நாட்கள் எடுத்து ஆறுதோ அதுபோல் நம்மளுடைய கஷ்டங்களும் மனசில் உள்ள சங்கடங்களும் சில நாட்களுக்கு அப்புறம் கண்டிப்பாக மாறுங்கிற நம்பிக்கையை விதைக்க. இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாக அமைய வாழ்த்துக்கள்.